வாடிக்கையாளர் ஒருவர் என்னிடம் 10 ways AI will replace human writers and why that's great. எழுத்தாளர்களுக்கு பதிலாக AI பயன்படுத்த 10 வழிகள், அது சிறப்பானது ஏன் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை பிளாக் எழுத சொன்னார். 5 நிமிடத்தில் நான் சுருக்கத்தை எழுதிவிட்டேன். பிறகு என்னால் எழுத முடியாது, நான் இந்த தொழிலை பற்றி நம்பி இருக்கிறவருக்கு இது எதிரானது என்று மறுத்துவிட்டேன். அவர் ஆனால் கிளிக்ஸ் கிடைக்கும் என்றார். நான் வேறு யாரிடமாவது கேட்டு பாருங்கள் என்று சொல்லிவிட்டேன். வேலைகளுக்கு ஒத்துக்கொள்வதை குறித்து சில விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். பணம் கொடுக்கும் எல்லா வேலைகளுக்கும் உகந்ததாக இருக்காது. கவனிக்க வேண்டிய சில ஆபத்தான ரெட் பிளாக்ஸ் விஷயங்கள், வாசிப்பவர்களை தவறாக வழிநடத்தும் கட்டுரை கண்டென்ட், ஆராய்ச்சி தரவுகளை கொண்டு நிரூபிக்க இயலாத கிளைம்ஸ், நான் வேலை செய்யும் துறைக்கு ஆபத்தான தலைப்புகள், மதிப்பை விட கிளிக்ஸுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வாடிக்கையாளர்கள். நான் ஒத்துக்கொள்ளக்கூடியவை வாடிக்கையாளர்களுக்கு உதவும் கட்டுரை கண்டென்ட், உண்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நிறுவனங்கள், என்னுடைய நிபுணத்துவத்தை நான் பயன்படுத்தக்கூடிய வேலை, நீண்டகால நற்பெயரை ஈட்டும் நோக்கில் வேலை செய்யும் வாடிக்கையாளர்கள். நீங்கள் எழுதியுள்ள மாதிரி கட்டுரைகளே உங்களை பற்றிய விவரம், அதாவது போர்ட்போலியோ அல்ல, அது உங்கள் தரப்பை விளக்குவது. இட்ஸ் a reflection of what you stand for. நீங்களே வேலையை, ப்ராஜெக்ட்ஸ் தெரிந்து கொள்ளக்கூடிய சுதந்திரம் இருக்கிறது. அந்த வாடிக்கையாளர் இன்னொருவரிடம் கொடுத்து அந்த கட்டுரையை கண்டென்ட் எழுதிவிட்டார். கிளிக்ஸ் கிடைத்தது, ஆனால் லீட்ஸ் கிடைக்கவில்லை. மக்கள் வாசித்தார்கள், ஆனால் எதையும் வாங்கவில்லை. சில நேரங்களில் சம்பாதிப்பதை விட சரியாக இருப்பதே மேலானது. நீங்கள் பெருமிதம் கொள்ளக்கூடிய வகையில் வேலை செய்கிறீர்களா? அதுவே மிக முக்கியம். ஆஸ்தா என்ற கண்டென்ட் ரைட்டர் இந்த கருத்தை பகிர்ந்திருக்கிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.